ராமநாதபுரத்தில் சுமார் 4 கோடி ரூபாய் மதிப்பிலான திமிங்கலத்தின் உமிழ்நீர் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சோனைமுத்தன் வழங்கியிருக்கலாம். சோனைமுத்தன், வணக்கம். யார் கொடுத்த தகவலின் அடிப்படையில் எந்த பகுதியில் வைத்து இது பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது? கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க சோனைமுத்தன். வணக்கம். அதாவது ராமநாதபுரத்தில் சுமார் 4 கோடி மதிப்பிலான திமிங்கலத்தினுடைய உமிழ்நீர் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அதில் தொடர்புடைய சுமார் 6 நபர்களை கைது செய்து வனத்துறை மற்றும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மதுரையிலிருந்து ராமநாதபுரம் நோக்கி இந்த திமிங்கலத்தினுடைய உமிழ்நீர் கடத்தப்படுவதாக வந்த ரகசிய தகவலின் அடிப்படையில கேணிக்கரை போலீசார், அதாவது ராமநாதபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சந்தீஷினுடைய உத்தரவின் பேர்ல கேணிக்கரை போலீசார் ராமநாதபுரம் அருகே இருக்கக்கூடிய மேலக்கோட்டை அருகே தீவிர வாகன சோதனை ஈடுபட்டிருந்தனர். அப்போது சந்தேகத்துக்கிடமான வகையில் சென்று கொண்டிருந்த ஒரு காரை நிறுத்தி சோதனை செய்ததில் காரில் இருந்தவர்கள் போலீசாரை கண்டவுடன் தப்பி ஓட முயன்றிருக்கிறாங்க. உடனடியாக போலீசார் அவர்களை துரத்தி பிடித்து விசாரணை செய்ததில் தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த நபர்களும் ராமநாதபுரம் மற்றும் மதுரையை சேர்ந்த நபர்கள் 6 பேர், அதாவது ராஜன், ஜெயக்குமார், ஜெகதீஷ், சுபாஷ் பாபு, ராஜலிங்கம் ஆகியோர் அது இருந்ததை கண்டுபிடித்து அவர்களிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தியதில் அந்த கார்ல 4 கிலோ எடையில திமிங்கலத்தினுடைய உமிழ்நீர் இருந்தது தெரிய வந்தது. உடனடியாக அந்த கார் மற்றும் இந்த உமிழ்நீர் அந்த 6 பேரையும் கைது செய்து தேனிக்கரை காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை நடத்தி பின்பு ராமநாதபுரம் மாவட்ட வனத்துறை அலுவலகத்தில் ஒப்படைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த உமிழ்நீர் அதாவது மருத்துவத்துக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளாகும். இதனுடைய சர்வதேச மதிப்பு பல கோடி இருக்கும் எனவும் தற்போது இந்திய மதிப்பின் அளவில் போலீசார் வட்டாரங்கள் தெரிவிக்கும் பொழுது 4 கோடி இருக்கும் எனவும் முதற்கட்ட விசாரணை என தெரிய வந்திருக்கிறது. இங்கிருந்து இலங்கைக்கு கடத்துவதற்காக கொண்டு செல்லப்படுவதாக முதற்கட்ட விசாரணை என்பது தெரிய வந்திருக்கிறது. உமிழ்நீர் கடத்திய வகையில 6 நபர்களை கைது செய்து விசாரணை நடத்தி வரும் சம்பவம் ராமநாதபுரத்தில் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி சோனைமுத்தன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.